வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ஊர பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஊர்ல இல்லாத வளங்களே இல்லன்னு சொல்ற அளவுக்கு மாறி, மாறி ஒவ்வொரு இலக்கிய நூல்களையும் அந்த ஊர அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்காங்க. அந்த ஊர் பேர் என்னன்னா தொண்டி. தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்துல வடக்கு சைடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம்னே நம்மளுக்கு சொல்லலாம். இப்ப அது ஒரு பேரூராட்சியா இருக்குது. தொண்டிய பத்தி சிலப்பதிகாரமும், புறநானூறும், அகநானூறும் அதே மாரி பல நூல்களும் தொண்டியோட அழகையும், அங்க நடந்த வணிகத்தையும் பத்தி அவ்வளோ அழகா நமக்கு கதைகள்ல பாடல்கள் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பாடல் சிலப்பதிகாரத்துல அழகான ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். "வங்க ஈட்டத்து தொண்டியோரிட்ட அகிலும் துகிலும் அறமும் வாசமும் தொகு கற்பூரமும் சுமந்துடன் வந்த." இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து அகிலும் துகிலும் எனக்கூடிய பட்டாடை, சந்தனம், கற்பூரம் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுதான், அதோடைய நறுமணம் மதுரை கூடல் நகர் வரை வீசியதுன்னு ஒரு அழகான ஒரு சிலப்பதிகார பாடலுமே நமக்கு இருக்குது. பாண்டிய மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் அரியணைக்காண்டி அவரது மகன்கள் குலசேகர பாண்டியனும், பராக்கிரம பாண்டியனும் போர் புரிந்தனர். அதுல பராக்கிரம பாண்டியன் கொல்லப்பட்டு விட்டார். இத கேள்விப்பட்ட இலங்கை மன்னன் பராக்கிரம பாபு என்பவன் தன் பெயரை கொண்ட பாண்டியனை கொல்வதற்காக படையை எடுத்து வந்தார்கள்னு ஒரு குறிப்பு இருக்குது. பாண்டிய நாட்டின் பல இடங்களை அவர் பிடித்து விட்டார். அதே மாரி சுந்தரபாண்டிய மன்னனின் சிறப்பாக போர் புரிந்தது காரணமாக, ஆனால் போரில் அவன் கொல்லப்பட்டான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சுந்தரபாண்டியபுரம்னு அதுக்காண்டி தான் அந்த ஊரே அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இறுதியில பாண்டியன் சோழர்களுடையும் ஒரு உதவி கேட்டு அந்த படை புரிஞ்சு திரும்பவும் அந்த நாட்ட பாண்டிய நாட்ட மீட்கிறான்னு ஒரு குறிப்பு நம்மளுக்கு இருக்குது. முதலாம் ராஜ சோழன் தொண்டிய எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, பவித்ர மாணிக்கம்னு சொல்றாங்க. பவித்ர மாணிக்கம்னா ராஜராஜ சோழனுடைய ஒரு முக்கியமான பட்டப்பேர்களுள் ஒன்றுன்னு சொல்றாங்க. அதே மாரி தொண்டியில தான் வயல்களுமே இருந்துச்சு. அதே மாரி கடல் வணிகங்களும் சிறந்து இருந்துச்சுன்னு குறிப்புகளும் நமக்கு இருக்குது. 1730ஆம் ஆண்டுல தொண்டி சிவகங்கை சீமையோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ மருது பாண்டியர்கள்லாம் இந்த ஊர்ல போர் புரிந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து தொண்டியில போர் புரிந்ததாகவும் குறிப்புகள் நமக்கு இருக்குது. தொண்டியில ஒண்ணுமே கைக்கலான் குளம்னு ஒரு குளம் இருக்கு. அது நன்னீர் குளமா தான் இருக்குது. அது கிபி 1795ஆம் ஆண்டுலயே அங்க ஒரு கல்வெட்டு இருக்குதாம். மருதுபாண்டியர்களுடைய கல்வெட்டு அங்க இருக்குதுன்னு ஒரு குறிப்பு நமக்கு இருக்குது. இங்க கடல் வழி போக்குவரத்து நடந்திருக்குது. இந்த தொண்டிலிருந்து அரபியர்கள் வருஷத்திற்கு 25,000 குதிரைகள் வரையும் இங்க இறக்குமதி செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி செட்டிநாட்டு அரண்மனைக்கு தேவையான தேக்கு மரங்களும் பர்மா நாட்டிலிருந்து தொண்டியில இருந்து தான் காரைக்குடி மற்ற ஊர்களுக்கு சென்றதாகவும் குறிப்புகள் இருக்குது. கிரேக்கர்கள், ரோமர்கள், அதே மாரி சீனர்கள், சிங்களர் அதே மாரி ரொம்ப மக்கள் வெளிநாட்டு மக்கள் தொண்டி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் நமக்கு குறிப்புகள் இருக்கு. அதன் பெயர்லயே பன்னாட்டா தெருவுன்னு ஒரு தெருவே இன்னும் தொண்டியில இருக்குதுன்னு சொல்றாங்க. 1940ல தொண்டியிலிருந்து இலங்கைக்கு செல்லவே வெறும் கப்பல்ல ₹2ல போயிட்டு வந்துரலான்னு சொல்றாங்கங்க. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் கள்ளத்தோணியில போறதுக்கு ₹25 வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி தொண்டிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே 30 கல் தொலைவு தான் இருக்குமா. அதனால தொண்டியில் உள்ள மக்கள் காலையில யாழ்ப்பாணத்திற்கு வணிகம் செய்ய போயிட்டு சாயங்காலம்லாம் தொண்டி திரும்பிருவாங்களாம். அந்த மாரியும் வரலாறுகளும் தொண்டிக்கு இருக்குதுங்க. 1890 முதல் 1915 வரை தொண்டிக்கும், இலங்கையில உள்ள கொழும்புக்கும் நீராவி கப்பல் போக்குவரத்து கூட இருந்திருக்குங்க. தொண்டி துறைமுகத்திலிருந்து தனுஷ்கோடி வழியாக இலங்கைக்கு போகக்கூடிய கப்பல் 1911ஆம் ஆண்டு வரை இருந்திருக்குன்னு ஒரு குறிப்பு நமக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரிந்தது தான் 1964ல ஏற்பட்ட புயல்னால அந்த போக்குவரத்து தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு போகக்கூடிய கப்பல் போக்குவரத்து முழுவதுமாக
நிறுத்தப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த ஊர பத்தி இவ்வளோ அழகா வந்து வர்ணிக்கும்போது, நம்ம அந்த குறிப்புகள வந்து மக்களுக்கு எத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த குறிப்புகள நான் வந்து எடுத்துட்டு வந்தேன். இந்த ஊர்ல வந்து அகழ்வாராய்ச்சில வந்து சோழர்களுடைய ம் முன்னாடி காலத்துல உள்ள செப்புகள் அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல வாழ்ந்த தலைவர்களும், மன்னர்களும் இந்த ஊர வந்து அவ்வளோ பெருமையா துறைமுக நகரமா வந்து வச்சிருந்திருக்காங்க. ஆனா, இப்போ வந்து இந்த ஊர் வந்து துறைமுகம் நகரத்துல இருந்து மீன்பிடி துறைமுகமா மாறிருச்சு. ஏன்னா, அந்த புயலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஊர் வளரவும், ஒரு ஊர வந்து அப்படியே கீழ அமுக்கிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூத்துக்குடி துறைமுகம் வரவும், இந்த தொண்டியோட பழங்கால துறைமுகம் வந்து அழிய ஆரம்பிச்சுருச்சு. அந்த அழிவின் விளிம்புல தான் வந்து ஒண்ணு வந்து தொண்டியோட மீன்பிடி துறைமுகமும் இருக்கு. ஏன்னா வந்து அங்க ஒரு பாலம் வந்து இருக்கும் கடலுக்குள்ள ஒரு 1 கிலோமீட்டர் போற பாலம். அது இப்போ வந்து பயன்பாட்டிற்கு இல்லாம இருக்குது. அத வந்து மக்கள் கோரிக்கை வைத்து அந்த பாலத்த வந்து மீண்டும் வந்து முடியிற மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த அரசு வந்து ஏற்படுத்தி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. வேற எதுவும் உங்களுக்கு இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஊருடைய வரலாறு, சிறப்புகள பத்தி தெரியணும்னா, நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்து அத உங்களுக்கு வந்து அடுத்த பதிவுல வந்து உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.